இட்லி மாவுலாம் இல்லாத போது தான் இந்த கோதுமை தோசையோட ஞாபகமே வரும். அதாவது அவசர கால தோசைன்னு கூட சொல்லலாம். மாவு கரைச்சோமா ஊற்றினோமா சாப்பிட்டோமான்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளாக ஒரு ட்ரைனிங் தாங்க போயிருந்தேன். என்ன ட்ரைனிங்னா, ஹவுஸ் ஒய்ஃபுங்களாம் சில பேர் வீட்டில் சும்மாவே இருப்போம். ஆனால் எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்பேன் இல்லைங்களா, அதுக்கான ஒரு தெளிவான ஒரு ட்ரைனிங் தான் போயிருந்தோமே. அதாவது இந்த பிஸ்னஸ் எடுத்தால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு கொடுக்குறவாங்க. அந்த ட்ரைனிங் தான் போயிருந்தோமே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்காவை சந்திச்சோங்க. அதாவது அவங்களுடைய ஸ்டோரி கேட்கும்போது ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது. அதாவது அவங்க வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காங்களே. இப்போலாம் டிகிரி படிச்சிருக்கிறவங்களாலே அந்த அளவுக்கு வந்து இருக்க முடியுமான்னு தெரியல. ஒரு 8th படிச்சுட்டு அவங்க வந்து ஒரு ஃபேமிலி ரன் பண்ணிட்டு வராங்க. என்னென்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஹேண்டிகேப்ட். அது வந்து அவங்க சோகமாலாம் சொல்லவே இல்லை. ரொம்ப வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு மாதிரி தைரியமாக சொல்லியிருந்தாங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஹேண்டிகேப்டு, அவரோட சப்போர்ட்டால் தான் நான் குடும்பத்தையே ரன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது சில பேர்லாம் நினைப்போம் இல்லைங்களா, என்னுடைய ஹஸ்பண்ட் ஹேண்டிகேப் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மாதிரி சோகமாக சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ரொம்ப தைரியமாக சொல்லியிருந்தாங்க. அவரை வச்சுக்கிட்டே தான் நான் வந்து என் பசங்களை படிக்க வைக்கிறேன், காலேஜ் வரைக்கும் படிக்க வைக்கிறேன். இன்னமும் வந்து அவங்களுடைய தேவை அதிகமாக இருக்கிறதுனால நான் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய ஸ்பீச்லாம் கேட்கும்போது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. என்னடா இது, இவங்க 8th படிச்சுட்டு இந்த அளவுக்கு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க, அதேமாதிரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதாவது அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கிற மாதிரி இருந்தது. இதை பற்றி உங்களுடைய கருத்து கணிப்பு என்னன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இனி ஒரு மினி விழாக்கில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.